அண்மை செய்தி. பாஜக தேசிய தலைவராக போட்டியின்றி தேர்வு செய்யப்படுகிறார் நிதின் நபின். பாஜகவின் செயல் தலைவராக நிதின் நபின் சில மாதங்களுக்கு முன்பாக தேர்வு செய்யப்பட்ட நிலையில் தற்போது நிதின் நபின் தேர்வாகி இருக்கிறார். நிதின் நபினுக்கு ஆதரவாக பாஜகவை சேர்ந்த 37 பேர் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தனர். அதனைத் தொடர்ந்து தற்போது பாஜகவின் தேசிய தலைவராக நிதின் நபின் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். பாஜக தேசிய தலைவர் பதவிக்கு நிதின் நபின் பெயரில் மட்டுமே வேட்புமனுக்கள் தாக்கல் என்பதால் அவர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். சில வாரங்களுக்கு முன்பாக பாஜகவின் செயல் தலைவராக நிதின் நபின் தேர்வு செய்யப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. பாஜக தேசிய தலைவராக நிதின் நபின் நாளை காலை அதிகாரப்பூர்வமாக பொறுப்பேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பாஜக தேசிய தலைவராக நிதின் நபின் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அது தொடர்பான விவரங்களை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நிதின் நபினுக்கு ஆதரவாக பாஜகவை சேர்ந்த 37 பேர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருந்த நிலையில் பாஜக தேசிய தலைவராக நிதின் நபின் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை கவியரசன் வழங்க கேட்கலாம். கவியரசன் வணக்கம். சில வாரங்களுக்கு முன்பாக தான் பாஜகவோட செயல் தலைவராக நிதின் நபின் தேர்வு செய்யப்பட்டிருந்தாரு. தற்போது அவரே போட்டியின்றி பாஜக தேசிய தலைவராகவும் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாரு. இதை எப்படி பார்க்கிறது? இவருடைய பின்னணி என்ன? விவரம். வணக்கம் ராகப்பிரியா. பாஜகவினுடைய செயல் தலைவர் டு தேசிய தலைவர் அப்படிங்கிற இடத்துக்கு நிதின் நபின் நகர்ந்திருக்கிறார். அதை தான் நம்ம இந்த செய்தி மூலமா பார்த்துட்டு இருக்கிறோம். இது தொடர்பாக தேர்தல் நடத்தும் அதிகாரியான லக்ஷ்மண் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பாஜகவினுடைய தேசிய தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான நடைமுறைகள் சில நாட்களுக்கு முன்பு தொடங்கின. இதன்படி தேசிய தலைவரை தேர்வு செய்யணும்னா 50 விழுக்காட்டுக்கு மேல மாநில தலைவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்க வேண்டும். அந்த பணிகள்லாம் முடிஞ்ச பிறகு ஜனவரி 16ஆம் தேதி தேசிய தலைவரை தேர்வு செய்வதற்கான நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டன. அந்த அடிப்படையில 19ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்யலாம்னு சொல்லியிருந்தோம். பிற்பகல் 2 மணிலிருந்து 4 மணி வரை வேட்புமனு தாக்கல் செய்ய கால அவகாசம் வழங்கப்பட்டிருந்தது. அதன்படி 37 பேர் 37 வேட்புமனுக்கள் வந்திருக்கின்றன. அனைத்துமே திரு நிதின் நபின் அவர்கள் பேர்ல தான் கொடுத்திருக்கிறாங்க. வேற யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யல. ஒருவருக்கு மட்டும்தான் 37 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதை பரிசீலனை பண்ணி அந்த நடைமுறையெல்லாம் முடிந்த பிறகு தற்போது இவர் ஒருவருக்கு மட்டும்தான் மனு வந்திருக்கிறதுனால போட்டியின்றி நிதின் நபின் தேசிய தலைவராக தேர்வு செய்யப்படுகிறார் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை அவர் வெளியிட்டிருக்கிறாரு. இது தொடர்பான முறையான அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் கொஞ்ச நேரத்திலேயோ அல்லது நாளை காலையோ வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நாளை காலை 11:30 மணி அளவுல நிதின் நபின் பாஜகவினுடைய தேசிய தலைவராக தேர்வு செய்யப்படுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. எல்லா விதிமுறைகளின்படி இந்த நடைமுறை செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பாஜக தேசிய தலைவராக ஒருத்தர் வரணும்னா குறைந்தபட்சம் 15 ஆண்டுகள் கட்சியில உறுப்பினராக இருக்க வேண்டும். அதே போல 20 பேர் கூட்டாக முன்மொழியணும். இந்த ப்ராசஸ் எல்லாம் நடந்திருக்கிறது. இன்னும் சொல்லணும் அப்படின்னா 37 வேட்புமனுக்களையும் இது எல்லாமே பின்பற்றப்பட்டிருக்கிறது அப்படின்னு லக்ஷ்மண் தன்னுடைய அறிவிப்புல குறிப்பிட்டிருக்கிறாரு. 45 வயதே ஆன நிதின் நபின் பாஜகவினுடைய தேசிய தலைவராக வரப்போறாரு. மிக இளம் வயதுல இந்த பொறுப்புக்கு வந்திருப்பவர் இவர்தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தற்போது பீகார்ல அமைச்சராக நிதின் நபின் பணியாற்றி வருகிறார். தொடர்ந்து 5 முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டவர். இவருடைய குடும்பமும் பாரம்பரியமாக பாஜகவில் இயங்கி வரக்கூடிய குடும்பமாக இருக்கிறது. அவருடைய தந்தை நவீன் கிஷோர் சின்ஹாவும் பிஜேபியில முக்கிய பதவிகளை வகித்திருக்கிறார். அமைப்பு ரீதியாக வேலைகளை செய்யறதுலையும் தேர்தல் பணிகளை சிறப்பாக செய்வதிலையும் நல்ல அனுபவம் உள்ளவர் நிதின் நபின் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவருடைய காலத்துல பாஜக அடுத்த கட்டத்துக்கு போகும் அப்படின்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. ராகப்பிரியா, தகவல்களுக்கு நன்றி கவியரசன். இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா plots across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. One G Square. For details call 89397 5009.